கடகராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க, அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த கடகராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்க பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய நல்ல காலம் எப்போது தொடங்கும்? கடந்த சில மாதங்களாக நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்றாக இருந்திருக்கலாம். மனதில் வைத்திருந்த சில கனவுகள் தள்ளி போயிருக்கலாம். நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி இருக்கலாம். குடும்பத்திற்காகவும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காகவும் நிறைய செய்திருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் எல்லோருக்காகவும் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி கூட உங்கள் மனதில் எழுந்திருக்கலாம். ஆனால் கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? அன்பு. உங்களை சுற்றி இருப்பவர்களின் சந்தோஷத்தை உங்களுடைய சந்தோஷத்தை விட பெரிதாக நினைப்பவர்கள் நீங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது உங்களுடைய பிரச்சனை போல் நினைத்து ஓடிச் சென்று உதவி செய்வீர்கள். அதனால் தான் சில நேரங்களில் உங்களுடைய மனம் காயப்பட்டாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை புதிய கோணத்தில் பார்க்க வைக்கும் காலமாக அமையலாம். கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை, புதிய முயற்சி, புதிய மனிதர்களின் அறிமுகம், புதிய வாய்ப்புகள் போன்றவை உருவாகக்கூடிய சூழல் காணப்படலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். வாய்ப்பு வருவது முக்கியமல்ல, அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதுதான் முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்யுங்கள். பணமா, தொழிலா, வேலையா, குடும்பமா, காதலா, திருமணமா, அல்லது உங்கள் மன நிம்மதியா? ஒரு தெளிவான இலக்கை மனதில் வைத்து செயல்பட தொடங்கினால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பல முக்கியமான மாற்றங்களை உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி வரலாம். சிலருக்கு நின்று போன பணவரவு மீண்டும் கிடைக்கலாம். சிலருக்கு வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மெதுவாக சரியாகலாம். இன்னும் சிலருக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு பிறக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் பணம் கொடுப்பது, தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, சரியாக யோசிக்காமல் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, அதிகமாக யோசிக்காதீர்கள், ஆனால் யோசிக்காமல் முடிவெடுக்காதீர்கள். ஏனென்றால் கடகராசிக்காரங்களுக்கு மனதில் ஒரு விஷயம் தோன்றிவிட்டால் அதை பலமுறை யோசித்து மனதையே குழப்பிக்கொள்ளும் பழக்கம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை உங்களுக்காக ஒரு புதிய கதவை திறக்கும் போது நான் தகுதியானவனா என்று சந்தேகப்படாமல் நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று முன்னேறுங்கள். இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும், பணவரவில் என்ன மாற்றங்கள் ஏற்படலாம், குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் காத்திருக்கின்றன, யாரை நம்பலாம், எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உடல் நலம் எப்படி இருக்க வேண்டும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாங்க. தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் மெதுவான ஆனால் முக்கியமான முன்னேற்றங்களை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கலாம். கடந்த சில மாதங்களாக வேலைப்பளு அதிகமாக இருந்திருக்கலாம். உழைத்தளவுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தாமதமாகி இருக்கலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பல இடங்களில் முயற்சி செய்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் அந்த நிலைமையில் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அழைப்பு வரலாம். ஒரு நேர்முக தேர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். நீங்கள் முன்பு அனுப்பிய விண்ணப்பத்திலிருந்து கூட எதிர்பாராத பதில் வரலாம். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்பை மேல் அதிகாரிகள் கவனிக்கலாம்.
புதிய பொறுப்பு வழங்கப்படலாம். முக்கியமான ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் பற்றிய நல்ல செய்தி கிடைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், உங்கள் திறமையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உங்கள் மதிப்பை குறைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நேரம் உங்களுக்கான நேரத்தில் வரும். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய தொடர்புகள் உருவாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு வியாபார முயற்சி மீண்டும் வேகம் பெறலாம். ஆன்லைன் தொழில், விற்பனை, உணவு, ஆடை, அழகு, கல்வி, ஆலோசனை, தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் உடனடியாக கையெழுத்திட வேண்டாம். முழுமையாக படித்து பார்த்து முடிவெடுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அன்பு வேறு, கணக்கு வேறு. நெருக்கமானவர்கள் என்று காரணத்திற்காக ஆவணங்களை சரிபார்க்காமல் பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்றாக ஆராய்ச்சி செய்யுங்கள். யாருக்காகவும் அவசரமாக ஜாமீனுக்கு நிற்பதை தவிர்த்து நிற்பது நல்லதுங்க. பண வரவை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வராமல் இருந்த சில தொகைகள் கைக்கு வரலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். சிலருக்கு குடும்பத்தின் மூலமாக பொருளாதார உதவி கிடைக்கலாம். வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் பணம் வந்தவுடன் அதே வேகத்தில் செலவு செய்யாதீர்கள். வருமானம் அதிகரிப்பது நல்லது, ஆனால் சேமிப்பு அதிகரிப்பதுதான் உண்மையான முன்னேற்றம். இந்த காலகட்டம், இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரங்களே, நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய பணத்தை உங்களுக்காக செலவிடாமல் குடும்பத்திற்காகவும் நெருக்கமானவர்களுக்காகவும் செலவு செய்வீர்கள். அது உங்கள் நல்ல மனது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் ஒரு தொகையை சேமித்து வையுங்கள். இந்த காலகட்டத்தில் இறுதிக்குள் நீங்கள் உணரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னவா இருக்குன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி இனிமேல் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணம். அதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முதல் படியாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்கும் எப்போதும் ஒரு முக்கியமான இடம் இருக்கும். பணம் இல்லாமல் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. ஆனால் உங்களை நேசிக்கும் ஒருவர் மனதில் இருந்து விலகிவிட்டால் அதை மட்டும் உங்களால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த சில மாதங்களில் சிலருடைய உறவுகளில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்த ஒருவர் உங்களை ஏமாற்றியிருக்கலாம். நீங்கள் செய்த உதவியை யாரும் நினைவில் வைத்திருக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு நண்பர்களுடன் பிரச்சனை, சிலருக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, சிலருக்கு காதலில் குழப்பம். ஆனால் இந்த நிலைகளில் மெதுவான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலமா இருக்கலாமுங்க. குடும்பத்துடன் அதிகமான நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்க. உங்களுடைய மனதில் இருப்பதையெல்லாம் மனதிற்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய உரையாடல் கூட பல வருடங்களாக இருந்த தவறான புரிதலை மாற்றிவிடும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். சில குடும்பங்களில் நல்ல நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் தொடங்கலாம். குடும்பத்தில் திருமணம், சுப நிகழ்ச்சிகள் அல்லது புதிய தொடக்கம் பற்றிய செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. காதலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரிதல் அதிகரிக்கலாம். ஆனால் உங்கள் துணையிடம் தேவையற்ற சந்தேகம் கொள்வதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் மனதில் நினைப்பதை நேரடியாகவும் அன்பாகவும் பேசுங்கள். அமைதியாக இருப்பது எல்லா நேரத்திலும் நல்ல தீர்வு கிடையாது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் பற்றிய பேச்சுக்கள் வரலாம். குடும்பத்தின் மூலம் ஒரு புதிய தொடர்பு ஏற்படலாம். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் அன்பும் புரிதலும் அதிகரிக்கலாம். சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல உறவை உருவாக்குவது அன்பு மட்டுமல்ல, புரிதல், பொறுமை, விட்டு கொடுத்தல், இந்த மூன்றும் அவசியம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் அறிமுகமாகலாம். அவர்கள் அனைவரையும் ஒரே காரணத்திற்காக வரமாட்டார்கள். சிலர் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறலாம். சிலர் தொழில் வளர்ச்சிக்கு உதவலாம். சிலர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான வாய்ப்பை கொண்டு வரலாம். ஆனால் எல்லோரிடமும் உடனடியாக உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கை வையுங்கள், ஆனால் காலம் எடுத்துக்கொண்டு நம்புங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை மற்றும் வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம். தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். தினமும் சிறிது நேரம் நடற்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். முக்கியமாக மனதில் இருக்கும் விஷயங்களை தொடர்ந்து யோசித்து மன அழுத்தத்தை அதிகரிக்காதீர்கள். உடல் கொடுக்கும் அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் தேவையானால் மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள். கடகராசிக்காரங்களே, நீங்கள் பலருக்காக நின்றிருக்கிறீர்கள். பலருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீர்கள். பலருடைய கஷ்டத்தில் துணையாக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கஷ்டத்தை மட்டும் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே அழுதிருக்கலாம். ஆனால் வெளியில் சிரிச்சிருக்கலாம். அதுதான் உங்களுடைய மன வலிமை. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பலவீனமானவர் அல்ல. நீங்கள் உணர்ச்சி வசப்படுபவர். அது பலவீனம் அல்ல, அது உங்களுடைய மனித நேயம். ஆனால் இனிமேல் மற்றவர்களை நேசிப்பதோடு உங்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக வாழ்வது நல்லது, ஆனால் உங்கள் கனவுகளுக்காகவும் வாழ வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான நல்ல மனநிலையை உருவாக்கக்கூடும்.
கடகராசி நேயர்களே, வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைத்தபடி நடந்திருந்தால் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சில நேரங்களில் இறைவன் நம்முடைய பாதையை தாமதப்படுத்துவார். அது நம்மை மறுப்பதற்காக அல்ல, நம்மை சரியான நேரத்திற்கு தயார்படுத்துவதற்காக. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், மனவேதனைகள், பொருளாதார சிக்கல்கள் இவை அனைத்தும் உங்களை உடைக்க வரவில்லை. உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கே காட்டுவதற்காக வந்திருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளோடு இறை நம்பிக்கையும் இணைத்து கொள்ளுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை மனதார வழிபட்டு வில்வ இலையை அர்ப்பணிக்கலாம். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் அல்லது மகாலட்சுமியை வழிபட்டு வீட்டில் விளக்கேற்றுங்கள். குடும்பத்தில் மன நிம்மதியும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகரிக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசித்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லாங்க. குலதெய்வ வழிபாடு. நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தால் இந்த காலகட்டம் முடிந்தவரை சென்று வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு குடும்பத்தின் நலனுக்காக பிரார்த்தனையை செய்யுங்கள். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். சிலர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவார்கள், சிலர் நம்மை உயர்த்த வருவார்கள், சிலர் நம்முடைய உண்மையான பலத்தை நமக்கே உணர்த்துவதற்காக வருவார்கள், சிலர் விலகிச் செல்வார்கள். அதற்காக உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். யார் வந்தாலும் யார் சென்றாலும் உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். கடகராசிக்காரர்களை, நீங்கள் இதுவரை எத்தனை முறை அழுதிருந்தாலும் இன்னும் வாழ்க்கை எதிர்கொண்டு நிற்கிறீர்கள். அதுவே உங்கள் வெற்றி. உங்களுடைய அன்பு, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய இறை நம்பிக்கை, இந்த 4ம் சேர்ந்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் நிரந்தரமாக இருக்காது. இந்த காலகட்டம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும், சிலருக்கு பணவரவு அதிகரிக்கும், சிலருக்கு திருமண பேச்சு தொடங்கும், சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும், சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலை குறையுங்க. ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு மாற்றம் இருக்கிறது. நம்பிக்கை மீண்டும் பிறக்கப் போகிறது. இனி கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள். நடக்காததை நினைத்து மனதை சோர்வடைய செய்யாதீர்கள். உங்களுக்காக இன்னும் நல்ல நாட்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய முயற்சிகளை தொடருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்தாலும் அது நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறலாம். அன்பாக இருங்கள், தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லதே நடக்கட்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.